சிலப்பதிகாரத்தில் சிந்தை கொள்ளுகின்ற செல்வர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற காதை சிலப்பதிகாரத்தின் 16வது காதையாகிய கொலைக்களக்காதை. இதுதான் இந்த நூலினுடைய உச்ச நிலை. இது பல வகையில இன்றியமையாத ஒரு காதை. அடைக்கல காதையை பார்த்த பிறகு இந்த கொலைக்களக்காதையை பார்க்கிறோம். அதாவது அடைக்கல காதையில அவர் என்ன செய்தார் என்றால், கோவலனை பற்றிய ஒரு உண்மையான ஒரு ஆளுமையை எல்லாருக்கும், படிக்கின்ற எல்லாருக்கும் புலப்படுத்தினார். அவனை தீயவன் என்று யாரும் கருதி விடாதீர்கள். குன்றா கொள்கை கோவலன். கோவலன் என்பவன் தான் செய்த பிழைக்காக வருந்துகிறவன் என்பதனை இந்த கொலைக்களக்காதையில காட்ட போறார். அதற்கு முன்னால அவன் பெரிய கொடையாளி, பிறர் துன்பம் கண்டு வருந்தக்கூடிய இயல்புடையவன், அன்புதான் ஒப்புரவு கண்ணோட்டம் என்று வாய்மை என்று சொல்லக்கூடிய 5 பண்புகளும் உடையவன். அவனை பற்றி சதுக்க போதும் சொல்லுகிற போது, நரகன் உயிர்க்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை. நல்லுயிர் என்ற ஒரு சான்றிதழை சதுக்க பூதமே கொடுத்து விட்டது. அப்படிப்பட்ட கோவலன் இப்போது கொலைப்பட போகிறான் என்பது மிகவும் வருந்துவதற்குரியது. இது ஒரு தனி மனிதன் கொலைப்படுவது அல்ல, ஒரு நாட்டினுடைய செங்கோல் வளைவதற்கு காரணமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சியாக போய்விட்டது. பின்னால பாண்டியன் சொல்ல போகிறான், இதுகாரும் இப்படி ஒரு பழிச்செயல் இந்த நாட்டில் நடந்ததில்லை. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், என் முதல் பிழைத்ததுன்னா, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய குடியிலேயே இதுதான் முதல் நிகழ்ச்சி. அதனால என் முன்னோர்கள் எல்லாம் செங்கோல் பிழையாது ஆண்டார்கள், நான் தான் தவறி போனேன் என்று அவன் சொல்ல போகிறான். அதனால அதற்கு காரணமாகிய கோவலனை, அவனுடைய செங்கோல் வளைதற்கு காரணமாகிய கோவலனுடைய நிலையை இந்த கொலைக்களக்காதையில சொல்ல போகிறார். அருமையான ஒரு காதை இது. இதனுடைய கவிதை அழகு சொல்லி மாளாது. என்ன அழகான உவமைகள், என்ன அழகான உருவகங்கள். இந்த ஆசிரியப்பாவில் இவ்வளவு ஒரு நளினத்தை உண்டாக்க முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது நாம் காதையை பார்ப்போம். அரும்பெறற் பாவை. இந்த பாவை என்று வருகின்ற இடத்திலெல்லாம் இந்த காலத்தில் பொருள் சொல்லுகிறவர்கள் பெண் என்று சொல்லுகிறார்கள். பாவை என்றால் பெண் தான், அதுல ஒன்றும் ஐயம் இல்லை. ஆனால் அதற்கு இலக்கணம் சொல்லுகிற போது அதை ஒரு வெறும் பெயர் சொல்லாக சொல்லக்கூடாது. பாவை என்பது இங்கு ஆகு பெயர். அதாவது பாவை போல்வாள் என்கின்ற கருத்து, பாவையை போன்று இருப்பவள் என்று கருத்து. பாவை போல்வாள் என்பது அதாவது செய்யப்பட்ட, சமைக்கப்பெற்ற உருவம், பெண் உருவம் போன்றவள். சமைக்கப்பட்ட உருவத்துல எந்த பிழையும் இருக்காது, எந்த குற்றமும் இருக்காது, எல்லா அழகும் கூடியிருக்கும். அது போன்று அமைந்தவள்னால பாவைங்கிறத ஆகு பெயர் என்று சொல்ல வேண்டும். வெறும் பெயர் இல்லை, அது ஆகு பெயர். அரும்பெறற் பாவையை பெறுதற்கு அறிய இந்த பெண்ணை அடைக்கலம் பெற்ற இரும்பேர் உவகையின் இடைக்குலம் அடந்தை. இரும்பேர் என்பது ஒரு பொருட்பன்மொழி. இரும் என்றாலும் பெரிய, பேர் பெரிய. இரும்பேர் உவகையின், உவகை என்பது பாருங்க, சில செய்யுட்கள்ல ஓகைன்னு கூட வரும். ஓகை என்றால், உவகை என்பதுல முன்னால் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் 2 குறில் நெடிலாகும். தமிழ்ல சில சொற்கள்ல முன்னால் வருகின்ற 2 குறில் ஒரு நெடிலாக தெரிவது உண்டு. பகுதி பாதியாகும், மிகுதி மீதியாகும், தொகுப்பு தோப்பு ஆகும். அதுபோல இரும்பேர் உவகையின், உவகை என்பது ஓகை என்ற ஆதலும் உண்டு. உவகை என்பது 8 வகையான மெய்ப்பாடுகளில் ஒன்று. நகையே அழுகை, இழிவரல் மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடன்ப என்பது தொல்காப்பியம். 8 மெய்ப்பாடுகள் தான். நமக்கு தமிழ்ல 8 தான் மெய்ப்பாடு. வடமொழியில 9, நவரசம்னு சொல்லுவாங்க. அந்த 9வது என்ன? சாந்தம். அது நம்மை பொறுத்தவரையில் சாந்தம் என்பதற்கு எந்த விதமான முக வேறுபாடும் உடல் வேறுபாடும் இன்றி இருத்தல், அது நடுவுநிலை என்றும் சொல்லப்படும். அதற்கு தொல்காப்பியத்தில் உரை எழுத வந்த பேராசிரியர் பெருமகன்
எப்படி உரை எழுதுகிறார் என்றால், செத்தினும் போழினும் செஞ்சாந்து எரியினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நடுவு நிலைமை எழுதுவார். அதாவது ரொம்ப அருமையான ஒரு தொடர். அந்த தொடர் அது ஆர்வமுடையவர்கள் எல்லாரும் இந்த தொடரை படிக்கணும், உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும். செத்தினும், உளிய வச்சுக்கிட்டு ஒருத்தர் செதுக்கிறான் ஒரு பக்கத்துல உடம்ப. செத்தினும் போழினும், கோடரியினால வெட்டி பிளக்கிறான். செத்தினும் போழினும், இன்னொருத்தன் உடம்புல இந்த பக்கத்துல சந்தனத்தை பூசி விசிறான். செத்தினும் போழினும் செஞ்சாந்து எரியினும், ரெண்டு பேரையும் பார்த்து இவன் தீயவன், இவன் கெட்டவன், இவன் நல்லவன் எல்லாம் சொல்லல, எல்லாரும் ஒண்ணுதான். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நடுவு நிலைமை. அப்படியெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்கலாம். விடுதலை போர் காலத்துல, இந்தியாவினுடைய விடுதலை போர் காலத்துல அப்படி நடந்தது. தடி கொண்டு தலையில தாக்கினாலும் கூட எதிர்த்து தாக்கக்கூடாது என்பது அண்ணல் காந்தியடிகளுடைய ஆணை. சிப்பாய்கள் அடித்தால் வாங்கி கொள்ளுங்கள், தன்மொறுப்பு இது. ஆகவே அப்படி இருந்து நாம் விடுதலையை பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். அதே போல அதனை ஒரு நடுவு நிலைமையோடு, சாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நடுவு நிலைமை 9வதாக, நவரசத்தில் 9வதாக கருதப்பட்டது. மற்ற 8ஐயும் முகத்திலும் உடம்பிலும் வேறுபாடு வருவது. மற்ற 8ம் அப்படி மாற்றங்களை பெறக்கூடிய மெய்ப்பாடுகள். அதனால சொன்னார், உவகை என்பது உள்ளத்தின் மலர்ச்சி, உள்ளத்தின் உணர்ச்சி. அது நகையாக வெளிப்படும், அது முகத்தின் மலர்ச்சியாக வெளிப்படும். இரும்பேருவகையின் இடைக்குலம் அடந்தை யார்? மாதரி. மாதரி என்ன சார்? அலைவிலை உணவின், அலை என்றால் மோர் என்று பொருள். அலைவிலை உணவின், அது அலைய பெறுவது ஆதலால், அது கலக்க பெறுவது ஆதலால், அது கடைய பெறுவது ஆதலால் அதுக்கு அலை என்று பெயர். அலைவிலை உணவின் மோரை விலைப்படுத்துதல் என்பது அவர்களுடைய வணிகம். மோர், நாள் மோர் மாறி என்று வரும். தலையில சும்மாடு கட்டி கொண்டு பானை அதுல வைத்து கொண்டு ஊர் சென்று மோர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ என்று சொல்லுவது வழக்கம். பாகவதத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சி வரும். இந்த ஆய்ச்சிமார்கள்லாம் மோர் கடைவார்களா, கடையும் போது கண்ணா மாதவா கோவிந்தா என்று அந்த நிலத்துக்குரிய தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி சொல்லி மோர் கடைந்து கொண்டிருப்பார்களா? இந்த ஆள் பார்த்தான், கடைசியில இவ்வளவு பேரையும் மோர் கடைய சொன்ன அந்த முதலாளி அந்த பண்ணைக்கு உறவு பண்ணைக்கு சொந்தக்காரன் என்ன எப்ப பார்த்தாலும் கண்ணன் மாதவன் கோவிந்தன் என்று இந்த பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேலையை பார்க்குறாங்களா இல்லையோ தெரியல, அதுல கவனம் செல்லலை. அதனால இவங்களெல்லாம் மோர் விற்க அனுப்பிடுவோம், கடைஞ்சது போதும் என்று சொல்லி மோரை விற்பதற்காக தலையில ஒவ்வொரு தலையிலையும் நல்ல பெரிய கனமான பானையை தூக்கி வச்சு போய் வித்துட்டு வாங்க போங்க அப்படின்னு. அவங்க தெருவில் போய், அப்பவும் அவர்களுக்கு கண்ணனுடைய சிந்தனை மாறவில்லை. அதுதான் சிந்தனை. மோர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ என்று சொல்லுவதற்கு மாறாக மதுரை தெருக்களிலே கண்ணன் வாங்கலையோ மாதவன் வாங்கலையோ கோவிந்தன் வாங்கலையோ என்று சொல்லி கொண்டு போனார்கள் என்று பாகவதம் சொல்லுகிறது. அதாவது இது சிந்தனை மாறாத நிலை. இத வடமொழியில் சொல்லுகிற போது ஸ்தித பிரஜை என்று சொல்லுவான். ஸ்தித பிரஜை, ஒரு நிலைப்பட்ட உள்ளம் என்று தமிழ்ல சொல்லணும். அதுல மாறவே மாறாது. கடவுள் சிந்தனை, கண்ணன் குறித்த சிந்தனை என்றால் வேறு எதுவுமே வராது. சிந்தை மொழி செயலாகிய மூன்றாலும் ஒன்றி இருப்பது, அது ஒரு அருமையான ஒரு நிலை. இதை பகவத்கீதையும் ஸ்தித பிரஜை என்று சொல்லுகிறது. நம்முடைய தமிழ்ல ஒரு நிலை உள்ளம் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஆட்சியர் இந்த மாதிரிங்க, ஆட்சியரோடு என்று வந்தா அது சங்க நடை, ஆட்சியர் தம்மோடு என்று வந்தா அதுதான் சிலப்பதிகார நடை. சிலப்பதிகார காலத்திலிருந்து இப்படி பிரித்து எழுதக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. இந்த தம்ங்கிறது சாரியங்க, சாரியாக வருகிறது. அது உண்மையிலே தாம் என்ற படற்கு இடப்பெயர். அது நெடுமுதல் குறுகி உருபெற்று தம் என்றாயிற்று. தம்மோடு மிளை சூழ் கோவலர், மிளை என்றால் காவற்காடு என்று முன்பே பார்த்தோம். ஒரு அரண்மனை என்று இருந்தா அதற்கு மதில்கள் இருக்கும். அந்த மதில்களுக்கு புறத்தே அகழி இருக்கும். அதற்கு பக்கத்திலே ஒரு காவற்காடு இருக்கும். அது வேலியிட்டு அதை காப்பார்கள். அங்கே பதுங்கி இருந்து பகைவரோடு போர் செய்வதற்குரிய ஏந்துகள் இருக்கும். ஏந்துன்னா வசதி வாய்ப்பு.
பூவல் மிளைசூழ் அளைவிலை உணவின் ஆட்சியர் தம்முடு மிளைசூழ் கோவலர் இருக்க என்று அங்க இருக்கக்கூடிய கோவலருடைய இருக்கை அல்லாமலும் கோவலர் இருக்கை அன்றி பூவல் ஊட்டிய புனைமான் பந்தர். பூவல் என்றால் செம்மண், வீட்டுக்கு செம்மண் பூசி இருக்கிறார்கள். இங்க பந்தலுக்கு பக்கத்துல அங்கங்க கால்கள் நட்டிருக்கிறார்கள். அந்த கால்களில் எல்லாம் செம்மண் பூசி அழகு செய்திருக்கிறார்கள். பூவல் ஊட்டிய பூசிய அல்லது ஊட்டிய என்றால் நல்ல தோய பூசி இருக்கின்ற பூவல் ஊட்டிய புனைவான் பந்தர். அழகாக அமைக்கப்பட்ட அந்த பந்தரின் கண்ணே காவர் செற்றில் என்றால் செம்மண் பூசி அமைந்த காவல் அமைந்த பாதுகாப்பு அமைந்த சிற்றில் சிறிய வீடு. அதுல கடிமனைப்படுத்து மாதரிக்கு இருந்த வீட்டிற்கு பக்கத்துல ஒரு சிறிய இல்லம் இருந்தது. அந்த சிறிய இல்லம் அழகாக இருந்தது. அங்கு முன்பு ஒரு பந்தர் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த பந்தருக்கு உள்ள கால்களிலெல்லாம் செம்மண் ஊட்டப்பெற்றிருந்தது. காவர் சிற்றில் கடிமனை படுத்து, கடி என்பதற்கு காவல் அழகு என்றெல்லாம் பொருள். அது உரிச்சொல். அதற்கு பல பல பொருள்கள் இருப்பதனை தொல்காப்பியம் காட்டும். கடிமனை படுத்து செறிவளை ஆய்ச்சியர் சிலருடன் கூடி, வளை செறிந்த ஆய்ச்சியர்கள் சிலரோடு சேர்ந்து நறுமலர் கோதையை நாள் நீராட்டி. நறுமலர் கோதையை என்றால் பாருங்க, இதுதான் இலக்கணம். நறுமலர் கோதை நல்ல மனம் வீசுகின்ற மாலை என்று பொருள். கோதைன்னா மாலை. நறுமணம் வீசுகின்ற மாலையை நீராட்டின்னு எப்படி? நறுமணம் வீசுகின்ற மாலையை சூடிய கண்ணகியைன்னு பொருள். அதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. ஐந்தொகை மேல் பிறதொகல் அன்மொழி என்பது இலக்கணம். ஊமத்தொகை, வேற்றுமை தொகை, பண்பு தொகை, வினைத்தொகை என்று வரக்கூடிய 5 தொகைகளுக்கு மேலாக தொகுவதுதான் அன்மொழி தொகை. எப்படி என்றால் பூங்குழல் வந்தாள் அப்படின்னு சொல்லும்போது பூங்குழல் என்பது அன்மொழி தொகை. எப்படி? பூவை உடைய குழலாள் என்று பொருள். பூவை 2ஆம் வேற்றுமை உருவு, உடைய பயன். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்லும். 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. பூங்குழல் என்றால் அப்படிதான். தாழ்குழல் என்றாலும் வினைத்தொகை. வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. இவ்வாறு மிளைசூழ் கோவலர் இருக்க என்று பூவல் ஊட்டிய புனைமான் பந்தர் காவர் செற்றில் கடுமனை படுத்து செறிவளை ஆய்ச்சியர் சிலருடன் கூடி நறுமலர் கோதையை நாள் நீராட்டி. புதிய நீர் கொண்டு, நாள் நீர் புதிய நீரை கொண்டு நீராட்டுகிறார்கள். இதெல்லாம் தொலைதூரம் நடந்து வந்திருக்கிறாள். உடம்பெல்லாம் மேனியெல்லாம் தூசு படிந்திருக்கிறது. அதுதான் கவுந்தியினுடைய ஆணை. அது அதாவது இந்த பெண்ணை நன்றாக நீராட்டு, அதற்கு பிறகு அவருடைய கூந்தலுக்கு சின்மலர் கொண்டு அணி செய்க என்றெல்லாம் கவுந்தியடிகள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த ஆணையை இப்போது நிறைவேற்றுகிறார்கள். நறுமலர் கோதையை நாள் நீராட்டி கூடல் மகளிர் கோலம் கொள்ளும் ஆடகப் பைம்பூன் அருவிலை அழிப்ப. என்ன பாருங்க, என்ன அழகான ஒரு தொடர் இது. இந்த கூடல் என்பது மதுரையை குறிக்கும். இந்த கூடல் என்பதற்கு பல பல காரணங்களை சொல்லுகிறார்கள். கூடல் என்றால் 4 மாட கூடல் என்று பொருள். 4 பெரிய மாடங்கள் வந்து சேர்கின்ற இடம், பெரிய மதில்கள் எல்லாம் வந்து கூடுகின்ற இடம் என்று. அதெல்லாம் பொருத்தமான பெயர் இல்லை. அதெல்லாம் பின்னாலே செயற்கையாக வந்த பெயர். கூடல் என்பதற்கு புலவர்கள் ஆண்டுதோறும் சித்திரை தென்களிலே வந்து கூடுகின்ற இடம். அதாவது நாடெங்கும் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் அந்த சித்திரை திங்களிலே அங்கே வந்து விடுவார்கள். அதை பற்றி கலித்தொகை சொல்லுகிறது. நிலவினால் தெரிதரும் நீழ்மாடக்கூடல் புலவினால் தெரிதரும் என்று சொல்லுகிறார். புலவர்கள் எல்லாம் அங்கிருந்து தங்களுடைய புலமையினாலே வந்து அழகு செய்கின்ற அந்த கூடல் நகர், பாடல் பெற்ற கூடல் நகர் என்பதுதான் இலக்கணம். இவ்வாறு கூடல் மகளிர் கோலம் கொள்ளும்
ஆடக பைம்பூன். அந்த மதுரை பெண்கள் அழகாக பொன்னாராகிய அணிகலன்களை அணிந்து கொள்வார்களாம். அப்படி அணிந்து கொள்ளக்கூடிய அணிகளாலே அவர்களுக்கு தோற்ற அழகு வரும். ஆனால் இந்த கண்ணகிக்கு அப்படி இல்லை. ஒரு அணியும் இல்லாம வந்திருக்கிறாப்ப. எல்லாவற்றையும் கோவலன் இழந்து விட்டான். கடைசியா காலில் இருக்கிற சிலம்பை கடற்றி இதை கொண்டு நாம் பிழைக்கலாம் என்று அவள் காட்டினாள். உலர்ந்த பொருளையெல்லாம் நான் இந்த ஒரு சிலம்பு கொண்டு நான் ஈட்டுவேன் என்று கோவலன் புறப்பட்டு விட்டான். இப்போது எந்த விதமான ஒப்பனையும் செய்து கொள்ளவில்லை, எந்த விதமான அணியும் பூணவில்லை இந்த கண்ணகி. அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கூடல் மகளிர் கோலம் கொள்ளும் ஆடக பைம்பூன் அருவிலை அடிப்போம். பொன்னினுடைய மதிப்பே அழிச்சுட்டா கண்ணகி. எப்படி? இந்த அழகுக்கு பொன்னெல்லாம் எதுக்கு என்று சொல்ல வேண்டும். பொண்ணுக்குள்ள மதிப்பே இல்லை. கண்ணகியினுடைய அழகு அத்தகையது என்று பேசப்படுகிறது. ஆடக பைம்பூன். ஆடக பைம்பூன் என்றால் பொன் 3 வகைப்படும். அது ஆடகம், சாம்புனதம், கிளிச்சிறை என்று 3 வகையான சொல்லப்படும். ஆடகம் இங்கே ஆடகம் என்று சொல்லப்படுகிறது. சாம்புனதம் என்பது ஒரு வகையான பொன். அடுத்தது கிளிச்சிறை என்பது ஒரு வகையான பொன். அதெல்லாம் கொஞ்சம் நிறத்துல கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அந்த கிளிச்சிறை பருத்தி பந்தும் பாரு பாவேந்தர் மாலையில மேற்று செயல் அடங்குகின்ற அந்த கதிர் வாரி இறைக்கக்கூடிய வண்ண திருக்கோலம் இருக்கு பாருங்க. அதுதான் அது கிளிச்சிறை பொன் போல இருக்குதான். பல வகையான நிறங்களுடைய ஒளி கதிர்கள் அங்கங்கு அப்படி பாய்ந்து வருவது கிளிச்சிறை பொன் போல இருக்கிறது என்று ஒரு பாடுவார். அது ஒரு வகை. 3 வகையான பொன்னிலே ஆடகம் என்பது தூய்மையானது, கலப்பற்றது. அத்தகைய ஒரு பொன்னினுடைய மதிப்பையே இந்த கண்ணகியினுடைய திருக்கோலம் செய்து கொள்ளாத, ஒப்பனை செய்து கொள்ளாத கோலம் காட்டியது. பொன்னிற்கு மதிப்பே இல்லை. ஆடக பைம்பூன் அருவிலை அழிப்ப செய்யா கோலமுடு வந்து இருக்கு என் மகள் ஐயை காணீர். அருமையான ஒரு தொடர். செய்யா கோலமுடு, எந்த ஒப்பனையும் செய்து கொள்ளாமல் வருகின்றார். செய்யா கோலமுடு வந்தீர்க்கு என் மகள். இந்த செய்யா கோலம் என்பது கண்ணகிக்கு புதுமை இல்லை. கோவலன் பிரிந்த நாளிலிருந்து அது செய்யா கோலம் தான். அவர் நீண்ட காலமாக அவள் ஒப்பனையே அறியாதவளாக. அதை முன்னாலேயும் சொன்னார். இந்திரவிழவர் எடுத்த காதையிலையும் சொன்னார். செய்யா கோலமுடு வந்தீர்க்கு என் மகள் ஐயை காணீர். பாருங்க, இது கண்ணகி பார்த்துதான் மாதிரி சொல்லுகிறார். அந்த இடத்துல வந்தீர்க்கு இவ்வளவு மரியாதையோட வந்தீர்கள் என்று. ஒப்பனை செய்யாத கோலத்தோடு அம்மா வந்திருக்கீங்க நீங்க. உங்களுக்கு என் மகள் ஐயை காணீர். என்னுடைய மக இவ எதுக்காக அறிமுகப்படுத்துறா? ஐயை காணீர் அடித்தொழிலாட்டி. நீங்கள் இட்ட வேலையை செய்வதற்காக இவள் உதவுவாள். இவளை வைத்துக் கொள்ளுங்கள். அடித்தொழிலாட்டி உடனே பொன்னீர் பொதிந்தேன். எப்படி பொன்னை போல நான் உங்களை பொதிந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய வீட்டில் இல்லத்தில் உங்களை நான் பாதுகாப்பாக வைத்து பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பொன்னில் இல்லுங்கிறது 5ஆம் வேற்றுமை உருவு. அது நீங்கள், எல்லை, ஒப்பு, ஏது என்று 4 பொருண்மை பற்றி வரும். இந்த இடத்துல போல் என்பது போலங்கிறது பொருள். பொன்னை போல உங்களை நான் பொதிந்தேன். நீங்கள், எல்லை, ஒப்பு, ஏது உப்பு பொருள்ல வந்தது. பொன்னீர் பொதிந்தேன் புனை பூங்கோதை. புனைவு என்பது அழகு என்று நின்றது. புனை பூங்கோதை என்னுடன் நங்கை இங்கு இருக்கன தொழுது. மா, என் கூட நீங்க இருங்க, கவலையே பட வேண்டாம், நீங்க இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா கண்ணகியை வைத்திருந்தாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பாதுகாப்பெல்லாம் நீங்க அவளுக்கு மிகப்பெரிய ஒரு துன்ப நிகழ்வு ஏற்பட்டு விட்டது பின்னால. என்னுடன் நங்கை இங்கு இருக்கன தொழுது மாதவத்தாட்டி வடித்துயர் நீக்கி, இதுகாரம் நடந்து வந்த தொல்லையெல்லாம் நீக்கி ஏதமில்லா இடந்தலைப்படுத்தினள். பாதுகாப்பான ஏதம் என்றால் துன்பம், துன்பமில்லாத ஒரு இடத்திலே கொண்டு வந்து அவளை இடந்தலைப்படுத்தினள். அலைவிலை அப்படின்னு வருது பாருங்க. மோர், இந்த பால், மோர், நெய்
இதெல்லாம் கடவுளுடைய அவதாரங்களை போல வேறு வேறு நிலை உடையவை. அது ஒரு மனிதன் பக்குவப்படுவது கூட பால் மாதிரி பக்குவப்படணும். எப்படி? கறந்த பாலை அப்படியே வைத்திருந்தால் அது சில போதுக்கு பிறகு அது புளித்து போய்விடும். புத்தரை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், நாட்டுல தீமை செய்கிறவன்லாம் நல்லா இருக்கானே புத்தரே, ததாகதரே, நாட்டில் தீமை செய்கிறவன்லாம் நன்றாக இருக்கிறான், குற்றம் புரிகிறவனெல்லாம் நல்ல மனிதனாக உலவுகிறானே, இதுக்கு ஒன்றும் தீர்வு இல்லையா என்று கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், கறந்த பால் உடனே புளிப்பதில்லைன்னர். உடனே புளிக்காது. அதுபோல அவனவனுக்குரிய தண்டனை வந்துதான் தீரும். இது அருமையான ஒரு செய்தி. அது இதை ஆசீவக சமயமும் பௌத்த சமயமும் இந்த ஊழ் என்பதனை மிக பெரிதாக மற்ற சமயங்களிலிருந்து மிகுதியாக பேசின அந்த செய்தி தான் இங்க. முதல்ல பாலாக இருப்பது கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? காய்ச்சிடும். பாலை காய்ச்சினா கெடாது. ஆனா எவ்வளவு நாளைக்கு அது கெடாம இருக்கும்? அதுவும் கெட்டு போகும். அதனால அதை கொஞ்சோண்டு மோர் ஊற்றிட்டா ஒரே வச்சுட்டா இன்னும் நாளைக்கு இருக்கும், தயிரா இருக்கும். அந்த தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்துட்டா அது நீண்ட நாளைக்கு இருக்கும். மனிதனுடைய பரிணாமம் கூட அப்படித்தான் இருக்கணும். மெல்ல மெல்ல அவனால் அவனுடைய எந்த விதமான கெடுதியும் இல்லாத மிக உயர்ந்த வெண்ணெய் போல அவன் இருக்கணும். வெண்ணெய் எடுத்து உருக்கி எடுத்து நெய்யாக ஆக்கிவிட்டா இன்னும் சிறப்பு. இப்படி படிநிலையில் ஒரு பொருளுக்கு வருகிறது. அதே போலதான் அரிசி கூட, உணவு கூட அப்படித்தான். அதை நீங்க நினைத்து பார்க்கணும். ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன். நெல் தண்ணீர்ல தான் விளையுது. விளைந்து வந்த நெல்லை காய வைக்கிறாங்க. ஈரப்பதம் அறவே போய்விட வேண்டும் என்பதற்காக நெல்லை வெயில்ல காய வைக்கிறாங்க. காய வைத்த நெல்லை கொண்டு போய் இருப்பாக வைத்து கொண்ட பிறகு அதனை உணவாக ஆக்க வேண்டும் என்றால் நெல்லை அப்படியே உணவாக ஆக்க முடியாது. அதை என்ன செய்கிறார்கள் என்றால் மறுபடியும் தண்ணீர்ல போடுகிறார். அதான் தண்ணீர்ல தானே விளைஞ்சது, வெயில்ல தான் காய வச்சுட்டாங்கல்ல, மறுபடியும் தண்ணீர்ல முக்கி அதுல ஈரப்படுத்தணும். ஈரப்படுத்திய பிறகு என்ன செய்கிறார்கள்? கொண்டு போய் வேக வைக்கிறாங்க. மறுபடியும் சூடுபடுத்தி வேக வைக்கிறாங்க. வேக வச்சதை என்ன பண்றாங்க? வெயில்ல போட்டு காய வைக்கிறாங்க. காய வச்சதை கொண்டு போய் உரல்ல இட்டு குத்தி அரிசி ஆக்குறாங்க. அப்படியே சாப்பிடலாமா? அப்பவும் முடியாது. அரிசியை கொண்டு போய் தண்ணீர்ல போடணும், மறுபடியும் நினைக்கணும். நினைச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நெருப்பை மூட்டி அதுல வேக வைக்கணும். இவ்வளவும் வெந்த பிறகுதான் சாப்பிடலாமான்னா அப்பவும் பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுங்கன்னா. இவ்வளவு பக்குவமான பிறகும் கூட அதற்கு ஒரு துணை வேண்டி இருக்கிறது. துப்பாக்கி. அதான் பக்கத்துல தண்ணீர் இல்லாமல் அருந்த முடியாது உணவை. அதனால உண்ணுகின்ற ஒரு அரிசிக்கு இவ்வளவு பக்குவம் தேவையானால் அதை உண்ணுகின்ற மனிதனுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும்? அவனுக்கு எந்த வெயில்ல காயறது, எந்த நெருப்புல வேகிறதுன்னா அவன் அன்பு என்ற நீரிலே அமிழ்ந்து ஊற வேண்டும். அவன் தொண்டு என்ற வெயில்ல காய வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால்தான், அன்பு தொண்டு என்று அத்தகைய பண்புகள் இருந்தால்தான் மனிதன் உயர்ந்த பரிணாம நிலையை அடையலாம். அதைத்தான் சிலப்பதிகாரம் பல இடங்களில் சொல்லுகிறது. கோவலன் அப்படி பக்குவப்பட்ட மனிதனாக ஆகிவிட்டான். அதற்கு முன்பே நற்பண்புகள் எல்லாம் இருந்தன. இப்போது அவன் மேலும் உயர்ந்தவனாக ஆகிவிட்டான். ஏதமில்லா இடந்தலை படுத்தினன் நோதக உண்டோ நும்மகனார்க்கு இங்கு. அதாவது துன்பம் உண்டா நும்மகனார்க்குன்னு இருப்பாருங்க. இதெல்லாம் நமக்கு உரையில விட நாம பார்த்துதான் புரிந்து கொள்ள வேண்டும். மகன் என்பதுன்னா கண்ணகியே உங்க மகன்னு சொல்றாங்களேன்னா, மகன்னா இந்த இடத்துல கணவன் என்று பொருள். இந்த பொருள் சங்க இலக்கியத்திலையும் வரும். அகநானூற்றுல படுசுடர் அமையத்து தலைவி பார்த்தா, தன்னோடு தலைவன் பேசிக்கொண்டே இருந்தான், தன்னை காப்பாற்றினான். யானை தாக்க வந்தது. அப்போது யானையை ஒரு அம்பு செலுத்தி விரட்டினான். பிறகு பாதுகாப்பாக செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் மாலை நேரத்திலே அவன் சென்று மறைகிறான். அப்போது அவன் போவதனை பார்த்து விட்டு தலைவி தோழியிடம் சொன்னாளாம், மகனே தோழினான். அவன் தான் ஆடவன்,
மகன் என்பதற்கு இந்த இடத்துல என் காதலன், என் ஆடவன், என் கணவன் என்று பொருள். மகன் என்பதற்கு இந்த இடத்திலே அப்படிதான். நோதக உண்டோ, துன்பப்படுகின்ற நிலை உண்டா, நும்மகனாருக்கு இனி, இனின்னா இப்போது, இனி நினைந்து இரக்கமாகின்றன்னு புறநானூற்ற சொல்லுவார். அருமையான பாட்டு அந்த பாட்டு. இந்த பாட்டை ஒரு நாளைக்கு படிச்சு படிச்சு இன்புறலாம். இனி நினைந்து இரக்கமாகின்ற ஒருத்தன், வயதான ஒரு ஆளு 70 80 90 வயதை தீண்டிய ஒரு ஆளு தன்னுடைய கிராமத்துக்கு சென்று தான் இளம் பிள்ளையாக இருந்தபோது விளையாடிய காலத்து, அந்த குட்டையில பாய்ந்து துளாவிய காலத்து, மரக்கிளையிலிருந்து தாவிய காலத்து, இதெல்லாம் நினைந்து பார்க்கிறாளா. நினைஞ்சிட்டு இனி நினைந்து இரக்கமாகின்ற, இனிமே இப்ப நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்குன்னா, இப்ப கையில நான் ஒரு தடி வச்சிருக்கிறேன், கையில அந்த தடியை ஊன்றி கொண்டு வந்தேன். தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி இருமிடை மிடைந்த சில சொல் பெருமூதாளரே ஆகிய எமக்கே. 2 வார்த்தை பேசினா 4 இருமல் வருது. இப்படிப்பட்ட ஒரு பருவம் ஆயிற்றேன்னு சொல்றான். அந்த இனிங்கிற சொல்லுக்கு இப்பொழுதுன்னு பொருள். அதே போல இனி இங்கேயும் இப்பொழுதுன்னு பொருள். சாவக நோன்பிகள் அடிகளாதலின், அடிகள் என்றால் கணவன் ரொம்ப மரியாதையாக சொல்றான், தலைவன். சாவக நோன்பிகள் அடிகளாதலின், சாவக நோன்பிகள் என்றால் ஆசீவக சமயத்துல, சாவக நோன்பு என்பது இல்லறத்தில் இருந்து துறவு நெறி போன்றவர்கள் இல்லறத்திலே இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு விரிந்ததாக சமுதாயத்திற்கு பயன்படுவதாக இருக்கும். அவர்களுக்கு பெயர் சாவக நோன்பி என்று பெயர். அந்த சாவக ஆறுகதர் என்றும் சொல்வது உண்டு. சமண சமயத்துல ஆறுகதர் என்று சொல்லுவார்கள். ஆசீவக சமயத்துல சாவக நோன்பி என்று சொல்லுவார்கள். அந்த ஆசீவக சமயம் என்பது ஆச்சாரிய மற்கலி என்பவர் தோற்றுவித்த ஒரு சமயம். அதனுடைய கொள்கை என்ன என்றால், எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவர் ஒரு அழகான ஒரு ஓமை சொன்னார். ஒரு நூல்கண்டை பிரிச்சு விட்டா அது பாட்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் அதே ஒரு நெறியில ஓடும். அத்தகைய ஆசீவக சமயத்தை சார்ந்த புலவர் தான் கணியன் பூங்குன்றனார். அவர் தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதனை அவர் தான் பாடினார். அதுல என்ன சொல்றாரு, ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனும் பார். உயிர் என்பது ஊழின் வயப்பட்டது. அது எப்படியெல்லாம் என்னென்ன துன்பங்களை இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அது முன்னரே அமைந்து கிடக்கிறது, செய்த வினைக்கு ஏற்ப என்று சொல்லுகிறார். அதுதான் மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு பாட்டாக மலர்ந்துட்டு. அந்த பாட்டு உண்மையிலே ஊழ் ஒருவனை பெரியவனாக ஆக்குவது, சிறியவனாக ஆக்குகிறது எல்லாம் ஊழின் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை பார்த்து ஆகா இவர் இவ்வளவு உயர்வா இருக்கிறாரேன்னு நான் வியப்பதும் இல்லை. தாழ்வானவரை பார்த்து இவர் இப்படி இருக்கிறாரே என்று நான் இகழ்வதும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஊழின் முடிவு என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. சாவக நோன்பிகள் அடிகளாதலின் நாத்தூன் நங்கையோடு, அருமையான பெயர் நாத்தூன் நங்கைன்னு இந்த ஐயையை சொல்லுகிறார். என் மகள் ஐயை, அம்மா கண்ணகியே உனக்கு நாத்தூன் நங்கை. அது என்ன நாத்தூன் நங்கை? இந்த காலத்துல நாத்தனார் சொல்றாங்க. அத இந்த நாத்தூன் நங்கைங்கிறத நாத்தனார்னு சொல்றாங்க. அது எங்க இருந்து வந்தது நாத்தனார் என்றா, அந்த அந்த வீட்டுல பிறந்திருக்கிற பெண்ணு இருக்கிறாள், வேற வீட்டுலதான் போய் வாழ போறான். அதனால அந்த நாத்து, அந்த நாத்தை பெயர்ந்து கொண்டு போய் வயல்ல நட்டாகணுங்கிறது புகுந்த வீட்டுக்கு அவ போக போறான். அத நாற்று அணையாள் என்பது அப்படியாச்சு. நாற்றை போன்றவள். என்ன அழகான உவமைகள், என்ன பெயரீடுகள், இதெல்லாம் பார்த்த வியப்படை. ஒரு மொழிக்கு 10,000 ஆண்டு காலத்துல வளர்ந்த வளர்ச்சி இல்லாம இப்படியெல்லாம் வராது. 1000 ஆண்டு காலத்துல கூட இந்த வளர்ச்சி எல்லாம் அடைய முடியாது. உலகத்துல தொன்மையான மொழி என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். முறைப்பெயர் என்பது இருக்கு பாருங்க, அது எவ்வளவு மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் உங்களுக்கு. மாமா சித்தப்பான்னு 2 இருக்கு. 2க்கும் ஆங்கிலத்துல அங்கிள் தான். அங்கிள்னா மாமா சித்தப்பா. தந்தையோடு பிறந்தவன் தாயோடு பிறந்தவன் எல்லாருக்கும் இந்த பேர் தான். அங்க அங்கிள் தான், அங்கிள் தான். அவன் இந்தியாவுக்கு வந்தான்.
வெள்ளைக்காரன் வந்த பிறகு இங்க ரெண்டா இருக்குடா, மாமான்னு ஒருத்தன் சித்தப்பான்னு ஒருத்தன் இருக்கிறான், இது எப்படிடா சொல்றதுன்னு பார்த்தா, அம்மாவோட பிறந்தத மெட்டானல் அங்கிள்னா, அப்பாவோட பிறந்தவன பெட்டானல் அங்கிள்னா. இங்க வந்து பிறகு அவன் அகராதியை திருத்தி கொள்ள வேண்டியதா போச்சு. அதனால முறைப்பெயர்ல அவ்வளவு சிறப்பு. என்ன, கூட்டு குடும்பம் என்பது மிக தொன்மை காலத்திலிருந்து தமிழருடைய பண்பாடாக இருந்தது. ஒரு 15-20 பேர் இருப்பாங்க ஒரு வீட்டுல. அப்படி இருந்த நிலையிலிருந்து அதற்கு பிறகு தனி குடும்பம் வந்து விட்டது. இப்ப தனித்தனியாக பிரிந்து வாழுகின்ற அந்த நிலை அதற்கு பின்னால வந்தது. அதனால அதனால்தான் ஒரு வீட்டே நகர்னு சொல்லக்கூடிய நிலை சிலப்பதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அடிசிலாக்கி நாத்துண்ணங்கையோடு நாள் வழிபடும், அடிசிலாக்கி நாள் வழிபடும்னு மதிய உணவு, பகல் உணவு என்று பொருள். அடிசிலாக்குதற்கு அமைந்த நற்கலங்கள், மதிய உணவு சமைத்தற்கான கலங்களை எல்லாம், பாத்திரங்களை எல்லாம் நெடியாது அழிமின், காலம் தாழ்க்காது நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல, அழிமின் நீரென கூற இடைக்குலம் அடந்தையர் இயல்பிற்குன்றா மடைக்கலம் தன்னோடு. நிறைய கலங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆண்டாளம்மா பாடுறாங்க பாருங்க திருப்பாவையில, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நிறைய கலங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்க இந்த இந்த மாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போய் காணத்திலே உட்கார்ந்து நாங்கள் உண்போம் என்று. அது மாதிரி நிறைய கலங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் இந்த பெண்ணுக்கு கொடுங்கள். இடைக்குலம் அடந்த இயல்பிற்குன்றா மடைக்கலம், மடை என்றால் சமையல். இங்கும் ஒரு குறிப்பு நான் சொல்லுகிறேன், முன்பே நான் சொல்லி இருக்கிறேன். மடை என்றால் சமையல், சமைப்பவனுக்கு பேர் மடையன் என்று பொருள். மடையன் என்றால் சமைப்பவன் என்று பொருள். அத அறிவில்லாதவனுக்கு அப்படி மடையன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு டை போடக்கூடாது, டா போடணும். மடையன், மடம் மடையன் என்றா அப்படிதான் எழுதணும். எல்லாரும் பிழையா எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு நாம என்ன செய்யணும். மடம் என்பது அறிவின்மை, அறிவின்மை கூட இல்லை, அறிவில்லாதது போல அடங்கி இருத்தலுக்கு பேர் தான் மடம். அந்த மடம் என்பதிலிருந்து வந்தது மடையன் என்றால் அறிவற்றவன் என்று பொருள். டை இல்லை, டா தான் போடணும். டை போட்டுட்டா அவன் சமையற்காரன் என்று பொருள். மேலவெண்பாவில் அவர் புகழேந்து சொல்லுவார், மன்னர் பெருமை மடையர் அறிவரும். அப்பா நான் சமயக்காரன்ப்பா, எனக்கு உங்க அரச குடும்பத்தினுடைய பெருமையெல்லாம் தெரியுமாங்கிறான் நளன். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தே சொல்றான், மன்னர் பெருமை மடையர் அறிவரோ. அதனால மடைக்கலம் தன்னோடு மாண்புடை மரபில் கோழிப்பாகல் கொடுங்கடி திரள்காய். இந்த கோழிப்பாகல்னு இருக்கு பாருங்க, பாகல்ங்கிறது இந்த இடத்துல பலாவை குறிக்கும், பாகற்காயை குறிக்காது. கோழிப்பாகல் என்றால் கொள்ளுதற்கு உரியது கோழி. கொள்ளுதல் என்பது முதல் நீண்ட தொழிற்பெயராக கோழின்னு ஆச்சு. சமையலுக்கு கொள்ளுதற்குரிய அந்த பலா பிஞ்சு அது இந்த காலத்தில் மோசு என்று சொல்லப்படும். கோழிப்பாகல் கொடுங்கனி திரள்காய். அதனால அருமையான காய். அந்த கோழிங்கிறது இந்த இடத்துல அது பூக்காது காய்க்கும் மரம்னு எழுதுவார் அடியாருக்கு நல்லார். இதற்கு பூவாது காய்க்கும் மரம்னு ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல. அதாவது பூவாது காய்க்கின்ற மரம் உண்டு, பலா போல. பூத்து காய்க்கிற மரம் உண்டு, பூத்தும் காய்க்காத மரம் உண்டு. இந்த மூணையும் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லாமற் செய்வர் பெரியோர், அவங்க பூவாது காய்க்கின்ற மரம் போல. சொல்லி செய்வர் சிறியர், அது பூத்து காய்க்கிற மரம் போல. சொல்லியும் செய்யார் கயவர். இதான் 3 வகையா மனிதர்களை பாகுபடுத்தினாங்க. இது மிக உயர்ந்தது இந்த பலா. இது பூத்து ஏதோ நான் காய்க்க போறேன் என்று காட்டி அதற்கு பிறகு காய்க்கிறது, பூத்து காய்க்கிறது. பூவாது காய்க்கும் மரம் பாகல் பலா. கோழிப்பாகல் கொடுங்கனி திரள்காய், நல்ல திரண்ட காயை எடுத்து. வாழ்வரி கொடுங்காய், அது வெள்ளரிக்காய், அது வளைந்து இருக்கக்கூடிய வரிகளை உடைய கொடுங்காய். அணிற்புறத்தன்ன கொடுங்காய்னார் 10 பாட்டுல. அதாவது அணிலுக்கு முதுகுல 3 கோடு இருக்கிறது மாதிரி இந்த வெள்ளரிக்காய்க்கு 3 கோடு இருக்கும். வாழ்வரி கொடுங்காய் மாதுளம் பசுங்காய்,
மாதுளங்காய், அதுவும் சமையலுக்கு உதவும். மாதுளங்காய், மாதுளம் பசுங்காய், மாவின் கனியோடு மாங்கனி, வாழை தீங்கனி, வாழைப்பழம், சாலி அரிசி தம்பார் பயனோடு. சாலி அரிசி மிக விளைந்த நல்ல உயர்ந்த வகையான அரிசி. சாலி நெல்லின் சிறைகொள்வேலி 1000 விளைவுட்டாக என்று புறநராற்றுப்படையில சொல்லுவார். சாலி என்றால் நிறைந்தது என்று பொருள். மிக நிறைவான, அதிலிருந்து வந்தது சால்பு, அதிலிருந்து வந்தது சான்றாண்மை. சாலி அரிசி தம் பார்ப்பயனோடு, பார்ப்பயனோடு பாலின் பயனாக விளங்குகின்ற தயிர், மோர், வெண்ணெய் ஆகியவற்றையும் கொடுத்து, தம் பார்ப்பயனோடு, பால் கொடுக்கலன்னு என்னன்னா இது மதிய உணவு, அதனால இங்க பால் தேவைப்படாது. பாலின் பயனாகிய மோர், வெண்ணெய், நெய் ஆகியவற்றை எல்லாம் கொடுத்து, கோல்வளை மாதே, வளையலை அணிந்த பெண்ணே, கொள்கன கொடுப்ப, இவற்றையெல்லாம் மாதரி கொடுத்தாள். அப்படி கொடுத்து கோல்வளை மாதே கொள்கன கொடுப்ப, மெல்விரல் சிவப்ப, வெள்ளரிக்காயை அறியும் போது கை சிவந்து போச்சு. அப்ப கண்ணகி எவ்வளவு ஒரு மென்மையான இயல்புடையவங்கிறதுக்காக சொல்றார். மெல்விரல் சேப்ப பல்வேறு பசுங்காய் கொடுவாய் குயத்து. அல்ல, கொடுவாய்னா வளைந்த வாயினையுடைய, அது அறிவாள் மனை, வளைந்த வாயினையுடைய அறிவாள் மனையில, அறிவாள்னு எழுதுறாங்க, அறிவாள் மனை என்று கொள்வது பொருத்தம். கொடுவாய் குயத்து விடுவாய் செய்ய, அதனை வகிர்ந்து இந்த காயெல்லாம் அரிதரல்னு எழுதுவார் அடியார்கல்லார். அரிதரல்ல, தரல்ங்கிறது துணைவினை, அறிதல் என்பது தொழிற்பெயர். திருமுகம் வியர்த்தது, இது சில சொற்கள் துணைவினை கொண்டுதான் வரும், துணைவினை இல்லாம வராது. ஆனா இப்ப பிழையா எழுதுறாங்க, நம்ம பிழைன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. புரிதல்னு ஒரு இருக்கு, புரிதல் என்பது தொழிற்பெயர், அது துணைவினை கொண்டுதான் வரும். எப்படி என்றால் புரிந்து கொண்டு அப்படின்னு தான் வரும். நல்ல புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போய்விட்டதுன்னு தான் எழுதணும். ஆனா புரிதல் இல்லாமல் போய்விட்டதுன்னு எழுதுறாங்க, எல்லாரும் எழுதுறாங்க, கற்றவர்கள்லாம் எழுதுறாங்க புரிதல் இல்லாமல் போய்விட்டது. புரிதல் இருந்து, அவரிடம் நல்ல புரிதல் இருந்தது. புரிதல்னு முறுக்குதல்னு பொருள். அது பழைய அகராதியில எங்கேயும் அப்படி இந்த பொருளை தரமாட்டாங்க. அதனால அது துணை வினையோடு தான் வரும், புரிந்து கொள்ளுதல் என்றுதான் வரும். சரி, திருமுகம் பல்வேறு பசுங்காய் கொடுவாய் குயத்து. அதனால்தான் இது போல காப்பியத்தினுடைய சொற்பொழிவை கேட்பவர்கள், விளக்கத்தை கேட்பவர்கள் இந்த மாதிரியான பிழைகள் எல்லாம் வந்துவிடக் கூடாது என்பதனை கருத்திலே ஊன்றி பின்னால அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகிற போது, ஐயா எழுதுகிற போது துணைவினை கொடுத்து எழுதுங்கள். அவன் கொலைப்பட்டான் கொலை உண்டான் என்று சொல்கிற போது படு உண் என்பன துணைவினைகள். கொலைத்தான் எழுதக்கூடாது, கொலைந்ததுன்னு எழுதக்கூடாது. ஆகவே இவைகளெல்லாம் சில வினை அமைப்புகள் இருக்கின்றன, அதுதான் சரியான இலக்கணம். கொடுவாய் குயத்து. இப்ப நீங்க கேட்கக்கூடியவர்கள் எல்லாரும் இதை அடுத்த தலைமுறை கொண்டு செல்வீர்கள்னா ஒரு பிழையற்ற தமிழ்நிலை உருவாகும். கொடுவாய் குயத்து விடுவாய் செய்ய திருமுகம் வியர்த்தது. இந்த காய்களெல்லாம் அறிந்தவுடனே அவளுக்கு வியர்வை தோன்றியது. இந்த வியர்வைங்கிற சொல்லுல முதல் 2 எழுத்துருக்கு பாருங்க, வியங்கிறது, அது ஒரு நெடிலாகும்னு நான் இப்பதானே சொன்னேன். பகுதி பாதி மிகுதி மீதி தொகுப்பு தோப்பு போல வியர்வை வேர்வைன்னு ஆகும். அதுவும் பிழை இல்லை, 2 வடிவமும் கொள்ளத்தக்கதுதான். திருமுகம் வியர்த்தது செங்கண் சேர்ந்தன. சிவந்த கண், அதாவது செங்கண் சிவந்த, ஏற்கனவே முன்பே சிவந்து போயிருக்கிற கண்கள். சேர்ந்தன என்றால் சிவந்தன என்று பொருள். சிவத்தல் சேர்த்தல், அதுவும் 2 குறில் நெடிலாச்சு. கரிபுற ஆட்டில் கண்டனள். எல்லா வீடுகளையும் சமையலறையில கண்டிப்பாக கரியினுடைய சுவடு இருக்கும், புகை படிந்திருக்கும். அந்த சுவட்டை பார்த்தா, அந்த அரண்மனை பார்த்த உடனே கரிபுற ஆட்டில் கண்டனள் பெயர, அதை பார்த்த உடனே ஐயோ இங்க நம்ம சமைக்கணுமான்னு நினைச்சான்னு நாட்டார் எழுதுறாரு.
கண்டனள் பெயர, பெயரங்கிறதுக்கு முகம் மாறி போயிட்டுன்னு எழுதுறாரு நாம நாட்டார். கண்டனள் பெயர, அதாவது என்ன பொருள் என்றால், இதுகாரம் கணவனுக்காக தன்னுடைய அட்டிற்சாலையிலே சென்று அவள் சமைக்கின்ற ஒரு நிலையினை இழந்திருந்தாள். இப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுக்காக சமைக்க செல்லுகின்ற காலத்து இந்த அட்டிற்சாலையை பார்த்தாள். ஐயோ, இப்படி இருக்கிறதே என்று கருதி, அவள் வீட்டுல இப்படி இருக்காது, இது மிகப்பெரிய மாளிகை. இவ்வாறு கரிபுற அட்டில், அட்டில்னு இருக்கு பாருங்க. அடுதல் என்றால் சமைத்தல்னு பொருள். அடு என்றாலே தாக்குன்னு பொருள். பெரிய பெரிய கலங்கள்ல கரண்டி கொண்டு தாக்குறதுனால்தான் அதுக்கு அடுதல் அட்டில்னு சமைத்தல்னு பொருள். அந்த அடுகின்ற இடத்திற்கு பேர் அட்டில். இல்லுன்னா வீடு, இடம். அடுகின்ற இடம், சமைக்கின்ற இடம். கரிபுற அட்டில் கண்டனள் பெயர, முற்றச்சம் கண்டனள் பெயர. வையெறி மூட்டிய ஐயை, உடனே வைக்கோலை போட்டு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு விறகு இட்டு எரிப்பாங்க. வையெறி மூட்டிய ஐயை தன்னோடு, ஐயை தன்னோடுங்கிறது பாருங்க சிலப்பதிகார நடையது. அதுவே பிற்காலத்துல இயல்பாக எல்லா நூல்களிலும் இடம்பெற்றது. ஐயை தன்னோடு கையெறி மடமையில் காதலர் காக்கி. கையெறி மடமையில், அதாவது தான் அறிந்த அறிவுல என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு போடுறாவ. தானறிய இந்த முறையில் கையெறி, தன்னுடைய கையறிந்த அந்த அறிவுல காதலர் காக்கி அவனுக்கு சமைக்கிறான். இந்த செய்திய கையெறி மடமையில் காதலர் காக்கிங்கிற ஒரு வரிய பாவேந்தர் குடும்ப விளக்குல அருமையாக எழுதுவார். ஒரு நாள் நிகழ்ச்சின்னு பேர் அதுக்கு. அதாவது பாவேந்தர் செட்டிநாடு பக்கம் போயிருந்த போது அங்க இருக்கிற அன்பர்கள்லாம் சேர்ந்து, ஐயா, இந்த இல்லறத்தை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு நூல், ஒரு கவிதை நூல் நீங்கள் தர வேண்டும் என்ற உடனே அன்றைக்கு இரவே உட்கார்ந்து எழுதிய நூல் தான் அந்த குடும்ப விளக்கு. நூலை எழுதிய பிறகு அதுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு அவர் எண்ணி கொண்டிருக்கிற போது கவிஞர் சுரதா சொன்னாரு, கவிஞரே இதுக்கு குடும்ப விளக்குன்னு வைக்கலான்னாரு. அதே குடும்ப விளக்குன்னு பெயர் வச்சுட்டாங்க. அந்த குடும்ப விளக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு கவிதை ஓவியம். அதுல அந்த சமையலை பற்றி சொல்லுகிற போது அருமையாக சொல்றாரு. இந்த பொரியலோ பூனைக்கண் போல் பொரியும். பொரியலை பார்த்தா பூனைக்கண்ணு மாதிரி இருக்குன்னு என் பிள்ளை சொல்லுவான். பள்ளிக்கூடம் போயிருக்கிறான். அவன் வந்த உடனே அவனுக்கு பிடித்தாற் போல உணவு சமைக்கணுமே. அப்புறம் கொண்டானுக்கு எது பிடிக்கும்? தன்னுடைய கணவன் மளிகை கடைக்கு போயிருக்கிறான் அங்கு வணிகம் செய்வதற்கு. அவன் திரும்பி வந்தானா அவன் உண்பதற்கு என்ன வேண்டும் என்றெல்லாம். இந்த நூல் முழுமையிலும் அசைவம் பேசப்படவில்லை, புலால் உணவு பேசப்படவில்லை. ஏனென்றால் அந்த கேட்டுக்கொண்டவர்கள்லாம் சைவ நெறியினர். அதனால அவர்களுக்காக எழுதப்பட்ட இந்த நூல்ல பாவேந்தர் எந்த புலால் உணவை பற்றியும் பேசவில்லை. அருமையான ஒரு நூல் குடும்ப விளக்கு. அதுல வருகின்ற ஒவ்வொரு முதல்ல எப்படி தொடங்குகின்ற, இளங்குது கிழக்கிலும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியாளர்களும் மடமை போல நள்ளிருள் மெதுவாய் நடந்து கொண்டிருந்ததுன்னு எழுதுவார். அது காலை தொடங்கி கடைசியில இரவுல எப்படி முடியும்னா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கணவன் காத்திருக்கிறான், மனைவி அங்கிருந்து வருகிறா. வந்த உடனே அவன் இப்பதான் சொல்றானா, இன்றைக்கு நம்ம என்ன செய்தோம், காலையில இருந்து சமைச்சோம், சாப்பிட்டோம், வேலைக்காரிக்கு வந்தா அவள் வேலையெல்லாம் செய்தா, அவளுக்கு உரியன செய்தோம், அதற்கு பிறகு விருந்தினர்கள் வந்தார்கள், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் ஏகாலி வந்தானா, சென்றானா, வேலைக்காரிக்கு தந்தோமா, இப்படியே போய் கொண்டிருக்கிறதே வாழ்க்கை. ஆன தமிழுக்கு நாம் என்ன செய்தோம் அப்படின்னு அவன் கேட்டான். இழந்த பழம்புகழ் மீள வேண்டும், நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும், வழிந்தொடுகும் சுவைத்தமிழை பெருக வேண்டும், மாற்றவர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும் அப்படின்னு உடனே அவ சொன்னானா, எல்லாம் சரிங்க, தமிழ்ச்சங்கத்தார்கள் வந்தார்கள், அவர்களுக்கு நான் நிதி உதவினேன், தமிழ் பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுத்தேன் என்று அவள் பேசுகிறாள். அதனால அங்கும் கூட ஒரு மொழி பற்று அதனை அறிவுறுத்துகின்ற வகையில் அவர் எழுதியிருக்கிறார். அது ஒரு அருமையான நூல். வாய்ப்பு இருக்கும் போது படித்து பாருங்கள். கையெறி மடமையில் காதலர்க்கு ஆக்கி
தாளப்புல்லின் தாளம் என்றால் பனை என்று பொருள். அந்த காலத்துல என்ன செய்தார்கள், பனை ஓலைய காய்ந்த வெண்மையான பனை ஓலையை எடுத்து கொண்டு வந்து பக்குவம் செய்து அதுல என்ன செய்வார்கள், கணவன் மனைவியினுடைய பெயரை எழுதுவார்கள். ஆணி கொண்டு எழுதி சுருட்டி அழகாக கழுத்துல அணிந்து கொள்வார்கள். அதனால்தான் அதுக்கு பேர் இந்த தாளம் என்று சொல்லப்படுகின்ற பனையினுடைய ஓலையில செய்யப்பட்டதுனால அதுக்கு தாலின்னு பேர். அப்படிதான் தாலிங்கிற பெயர் வந்தது. தாளப்பனை, தாள புல்லின், அது புல் வகையை சேர்ந்தது. தென்னை பனை ஆகிய எல்லாம் புல் வகை. தாளப்புல்லின் வால் வெண் தோட்டு, வால்னு வெண்மை. முன்பே நான் சொல்லியிருக்கிற வால் என்பது தூய்மை என்று பொருள். விலங்குகள் தம்மை தூய்மை செய்து கொள்வதற்குரிய உறுப்பு வால். வால் வெண் தோட்டு, தோடு என்றால் ஓலை. அந்த வெள்ளை பனை ஓலைய கைவல் மகடு கவின்பெற புனைந்த தொழில் வல்ல ஒரு மகடு பெண் என்ன செய்தா, அதை அழகாக ஒரு தடுக்கா செய்துட்டா. பனை ஓலையை கொண்டு ஒரு தடுக்கு செய்திருக்கிறா, உட்காரக்கூடிய தரையில உட்காரக்கூடிய ஒரு தடுக்கு. கைவல் மகடு கவின்பெற புனைந்த, அழகாக புனைந்திருக்கக்கூடிய கவின்பெற புனைந்த செய்வினை தவிசில், ஒரு தொழில் முற்று பெற்ற ஒரு இருக்கையில செல்வன் இருந்த பின், தரையில இந்த தாளப்புல்லால் செய்யப்பட்ட இருக்கை, அந்த ஏட்டையங்கு போட்ட பிறகு கவின்பெற புனைந்த செய்வினை தவிசு இருக்கையை போட்ட பிறகு செல்வன் இருந்த பின் கடிமலர் அங்கையில் காதலன் அடிநீர், அவனுடைய திருவடிகளை இவள் தண்ணீர் விட்டு துலக்கினாள். கடிமலர் அங்கையில் காதலன் அடிநீர் சுடுமண் மண்டையில் தொழுதனள் மாற்றி. சுடுமண் மண்டைன்னா கலயம், அதாவது சுடப்பட்ட கலயம். அவள் வீட்டுல உலோகத்தாலான பொன்னாலான வெள்ளியாலான கலங்கள் இருந்தன. இங்க அப்படி இல்லை. மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானை, அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து அவனுடைய திருவடிகளை தூய்மை செய்தாள். செய்து செய்வினை தவிசில் செல்வன் இருந்த பின் கடிமலர் அங்கையில் காதலன் அடி நீர் சுடுமண் மண்டையில், மண்டை என்றால் மலர்ந்த பாத்திரம் என்று பொருள். மண்டையில் தொழுதனள் மாற்றி, வணங்கி தூய்மை செய்து மண்ணக மடந்தையை மயக்கொழிப்பது. இந்த நிலமகள் இப்போது ஒரு மயக்கத்தில் இருக்கிறார். என்ன மயக்கம்? ஐயோ, இந்த பெண்ணுக்கு என்னமோ நடக்க போகுதே அப்படின்னு அந்த நிலமகள் துயரத்தோடு இருந்த நிலையை மாற்றுகின்றவள் போல ஈர துணியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தரையை தூய்மை செய்தாள். மண்ணக மடந்தை மயக்கு ஒழிப்பனள் போல் தண்ணீர் தெளித்து தன் கையால் தடவி குமரி வாழையின் குருத்தகம் விரித்து, அதாவது ஈனாத வாழை, இன்னும் தார் போடல. தார் போட்டுட்டா அந்த இலையெல்லாம் காத்துல கிழிச்சு போயிடும், இலை முதிர்ந்து போயிடும், உணவுக்கு ஆகாது. அதனால குலை வாழை இடாத ஒரு வாழை மரத்தினுடைய தளிரா இருக்கக்கூடிய இலையை அறுத்து கொண்டு வந்து குமரி வாழையின் குருத்தகம் விரித்து இங்கு அமுதம் உண்க அடிகள் இங்கன. இந்த சொல்ல எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. அடிகள் என்பது கணவனை குறிக்கும், கணவரே என்று பொருள். இதையே மாதவியனுடைய 2வது மடல்ல பின்னாடி பார்க்க போறோம். இங்கிருந்து பார்த்தோம் நம்ம. அதாவது அடிகள் முன்னறி ஆனடி விழுந்தேன் வடியாக்கிழவி மணக்குழல் வேண்டும் குறவர் மணியன்றியும் குலப்பிறப்பாட்டியோடு இரவடை கெடுதற்கு என் படைப்பு அறியாது அப்படின்னு அங்க பார்த்தோம். அதனால அடிகள்னா கணவர்ங்கிற அந்த சொல்ல மாதவிக்கும் பயன்படுத்துகிறார், கண்ணைக்கும் பயன்படுத்துகிறார். அதுதான் ஒரு பெரிய மாபெரும் புரட்சி. மற்றவர்கள் அப்படி இல்லை, அது பரத்தையும் பாங்க. அந்த சொல்ல அவர் பயன்படுத்துறதே இல்லை. சிலப்பதிகாரத்துல பெண்ணை பரத்தை என்று சொல்லால் எங்கும் குறிப்பிடவில்லை. ஆனா ஆணை சொல்லுகிறார், பரத்தன்னு சொல்றார். அதாவது ஆண் சரியாக இருந்தா இந்த சமுதாயம் சரியாக இருக்கும் என்பதற்கு இளங்கோவடிகள் காட்டக்கூடிய ஒரு செய்தி அது. அடிகள் இங்கன என்று அரசர் விண்ணோர்க்கு அருமறை மருங்கில் உரியவெல்லாம் ஒரு முறை கழித்தாங்க. உடனே போய் உட்கார்ந்து சாப்பிட்றது இல்லை. உணவை பிசைந்த பிறகு
4 வகையானவர்களுக்கும், அதாவது அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய 4 பேரும் உணவு உண்ணுகிற போது சில கடன்களை செய்தாக வேண்டும். முதல்ல அந்தணர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த காலத்துல அவர் உணவு உண்ணுவதற்கு முன்னாக ஒரு உருண்டைய நெருப்புக்கு இட வேண்டும். அது அவர்கள் வேள்வி செய்தது போல. அதே போல அடுத்தபடியாக அந்தணருக்கு அடுத்தபடியாக அரசராக இருப்பவர்கள் தாங்கள் உண்ண போகும் முன்பு தானியங்களை தன்னுடைய குடிமக்களுக்கு அளிக்க வேண்டும், தானமாக அளிக்க வேண்டும். தன் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்களை அவர்கள் உண்ணுக என்று சொல்லி அவர்களுக்கு ஆகின்ற உணவுப் பொருளை கொடுக்க வேண்டும். வணிகர் என்ன செய்ய வேண்டும்? அவர்களெல்லாம் உருண்டையாக உருட்டி கொண்டு போய் காக்கைக்கு பலி கொடுக்க வேண்டும். காக்கை எது பலி என்று எழுதுவார் சேனாவரையர். காக்கை, குருவி முதலானவற்றிற்கெல்லாம் அவற்றை கொண்டு போய் கொடுக்கணும். காக்கை, குருவி எங்கள் சாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நாம் பாருங்க. அதனால சிறிய பறவைகளுக்கெல்லாம் வணிகர்கள் அளிக்க வேண்டும். 4வதாக இருக்கக்கூடிய வேளாளர் என்பவர்கள், அவர்கள் தாங்கள் இந்த பயிரை விளைத்த இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சிற்றுயிர்களுக்கு, எறும்பு, பூச்சி போன்ற உயிர்களுக்கு அவர்கள் அதனை சிந்த வேண்டும் என்று அரசர் பின்னோர்க்கு அருமறை மருங்கில், இவையெல்லாம் அந்த காலத்தினுடைய மறைநூல்களிலே சொல்லப்பட்ட நெறிகள். உரியவெல்லாம் ஒரு முறை கழித்தாங்க. இதெல்லாம் சரியாக செய்த பிறகு அவங்க சாப்பிட்றாங்க. அதாவது கோவலன் உணவு உண்ண கண்ணகி அவனுக்கு உணவு இடுகிறாள். இந்த காட்சியை 2 பேரும் பார்க்குறாங்க. யார் 2 பேரு? மாதரியும் மாதரியின் மகள் ஐயையும். இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. அப்ப அடாடா, இவரை பார்க்கும்போது, இந்த கோவலரை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆயர்வாடியின் அசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ. ஆயர்வாடியில யசோதை பெற்றாள். யசோதையா பெற்றவ தேவகி. ஆனா பேரெல்லாம் இந்த யசோதைக்கு வந்துருச்சு. அத தேவகி சொல்லி புலம்புறா. நான் குழந்தைன்னு பெற்றேன், ஆனா அந்த பிள்ளை செய்யக்கூடிய குறும்புகள் எல்லாம் பார்க்கக்கூடிய பேரு அந்த யசோதைக்கு போய் வாச்சது பாரு அப்படிங்கிறா. அப்படின்னு யார் சொல்றா? தேவகி சொல்றா. தேவகி சொல்லுவதாக குலசேகரர் பாடியிருக்கிறார். ஆழ்வார்கள்ல 12 ஆழ்வார்கள் குலசேகரர். இந்த 12 ஆழ்வார்கள்ல 11 பேருக்கு இல்லாத ஒரு சிறப்பு குலசேகரருக்கு இருக்கிறது. என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார்? குலசேகரர் தன்னை அப்படியே மறந்துடுவார். சிந்தனை, சொல், செயல் 3 மறந்து அப்படியே பெருமாள்கிட்ட ஐக்கியம் ஆயிடுவார். அவர் என்ன பண்ணாரு? பாகவதர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கண்ணனுடைய அவதாரத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கு பிறகு ராமனுடைய அவதாரத்தை பத்தி சொல்றாரு. ராமாவதாரம் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு இருக்காரு. அவரு உணர்ச்சி வயப்பட அப்படி சொல்லிட்டு இருக்கிறார் பாகவதர். அப்படி சொல்லும் போது ஒரு இடத்துல தண்டகாரண்யத்துல ராமன் தனித்து இருக்கின்ற போது இந்த ராவணனுடைய படை வீரர்களாகிய கரண் முதலானவர்கள் அங்கிருந்து படையெடுத்து வர்றாங்கன்னா ராமனை தாக்குவதற்கு. ராமனும் இலக்குவனும் ஆகிய 2 மனிதர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? நாம் அப்படியே பாகவதர் துடிக்கிறார். உடனே குலசேகரர் பார்த்தாரு, கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் அரசர், சேர அரசர். தளபதி அப்படின்னு கூப்பிட்டார். அடியேன் வந்தேன்னாரு. நம்ம படையெல்லாம் புறப்பாடு செய்யும். ராமர் அங்க தனியா இருக்கிறார், நாம உதவி செய்ய வேணும்னு. ஐயா, இது கதை ரொம்ப வருஷமாச்சு, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது, நாம இங்க இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. சரிங்க, சித்தம், இப்பவே செய்துடுறேன்ட்டு போனான். அதற்கு பிறகு கதை முடிஞ்ச பிறகுதான் அவர் இந்த உலகத்தினுடைய நினைவுக்கு வருகிறார் என்று குலசேகரரை பற்றிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு பூவை புதுமலர் வண்ணன் கொன்னும் அந்த யசோதை பெற்றெடுத்தான்னு சொல்றார். பெற்றெடுத்தங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, உண்மையிலே வளர்க்கின்ற பெயர் பெற்றார். யசோதை பெற்றெடுத்த பூவை புதுமலர் வண்ணன் கொண்டும். அந்த பூவைன்னா காயாம்பூ, அது காசாம்பூன்னு சொல்லுவாங்க. அது அதனுடைய நிறமே ஒரு நிறம், அதுக்கு காசாம்பூ நிறம்னு பேரு. அதாவது ஒரு வாடாமல்லி நிறம். பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ. அந்த கண்ணன் தான் வந்திருக்கிறானோ இங்க கோவலனா. பூவை புதுமலர் வண்ணன் கொல்லோ நல்ல முது உண்ணும் நம்பி. இந்த நம்பி இந்த கண்ணனாகத்தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு, இவ யாரு? பல்வகை தோழியும் பல்வளை தோழியும் பல வளையல்களை அணிந்திருக்கூடிய இந்த தோளை உடைய இந்த பெண் பண்டு நம் குலத்து
முன்பு ஒரு காலத்தில் நம்முடைய குலத்திலே தொடுனை ஆற்றுள் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்கு கொல் என்று அந்த கண்ணன் காளிந்தி என்று ஒரு ஆற்றுல போய் நடனம் ஆடணும். அந்த ஆற்றுக்கு ஏன் அந்த பெயர் காளிந்தி என்ற பெயர் என்றால் அது பெரிய ஆறு மடுவாகவும் இருந்தது. அந்த மடுவுல தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த ஆற்றுக்கு பெயர் காளிந்தி என்று பெயர். அதுக்கு ஏன் அந்த பெயர் என்றால் அங்க காளிங்கன் என்ற ஒரு பெரிய ஐந்தலை நாகம் ஒன்று இருந்தது. அதனால ஆடு மாடெல்லாம் அது பிடிச்சு விழுங்கிட்டு இருந்தது. எல்லாரும் கண்ணனிடம் முறையிட்டார். உடனே பாலனாகிய கண்ணன் சென்று அந்த குட்டையை கலக்கணும், அந்த மடுவை கலக்கணும், ஆற்றை கலக்கினான். கலக்கிய உடனே காளிந்தி மேல வந்தது. அதனுடைய தலையில நின்று ஆடி ஆடி அதனுடைய ஆணவத்தை அடக்கி பணிய செய்தான். இனி அது அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று சொன்னதெல்லாம் புராணம் தான். அம்மாதிரி செய்ததுனால காளிங்க நர்த்தனம் என்று அதற்கு பெயர் வடமொழியில. காளிங்கன் என்ற அந்த பாம்பின் மீது ஆடிய நடனம். அந்த அந்த ஆற்றுக்கு பெயர் காளிந்தி. அந்த காளிந்தி ஆற்றுல அவன் அவ்வளவு கொடிய ஒரு நாகத்தின் தலையில் நின்று ஆடிய ஆட்டத்தினால் ஏற்பட்ட துன்பத்தையும் களைப்பையும் நப்பின்னை என்ற அந்த ஆயமகள் போக்கினாள். நப்பின்னை கண்ணனுடைய காதலி. தொடுனை ஆற்றினுள் தூமணி வண்ணனை விழுமம் தீர்த்த விளக்கு கொல்லன. அவனுடைய துன்பத்தை தீர்த்த விளக்கு போன்ற நப்பின்னையாக இருப்பாளோ இவள் இந்த கண்ணகி. அவன் கண்ணன், இவள் நப்பின்னை என்று இவ்வாறு ஐயையும் தவ்வையும் விம்மிதம் மீதி. தவ்வை என்றால் தாய். அந்த பேரை பாருங்க, சிலர் நற்றடை குறை எழுதுகிற போது கூட தவறு நேர்ந்திருக்கிறது. அது தவ்வை என்றால் தாய் என்று பொருள், நுவை என்றால் தங்கை என்று பொருள், தமக்கை அக்கா என்று பொருள். ஐயையும் தவ்வையும் விம்மிதம் எய்தி என்று ஒரு பெருமிதம் அடைந்து, அதுதான் அடுத்த அடிதான் ரொம்ப இன்றுமையாது. சிச்சே, நம்ம ரொம்ப நேரம் இதை பார்க்க கூடாது. ஏன்? கண்கொளா நமக்கு இங்குவர் காட்சி இங்கன. கண்பட்டு போடும், நம்முடைய கண்பட்டு போடும். கண்ணேறு என்று சொல்றார் வள்ளலார் சொல்லுவார். பன்னேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகை பாவி பார்க்கில் கண்ணேறு படும் என்றென்றோ காட்டென்ற கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய். கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறிய, கண்ணேறு பட்டுடுங்கிறதுக்காகவா? நடராச பெருமானே, உன்னுடைய திருவடிகளை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா காட்டினால் கண்ணேறு பட்டு விடும் என்பதற்காக நீ காட்டவில்லையோ? அந்த கண்ணேறுங்கிற அந்த நம்பிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. கண்கொளா நமக்கு இங்குவர் காட்சி இங்கன உண்டு இனிதிருந்த உயர் பேராளருக்கு. அப்படி உண்டு இனிது இருந்த அந்த உயர் பேராளனாகிய கோவலனுக்கு அம்மன் திரையலோடு அழகிய வெற்றிலை பார்க்க கொடுக்கிறார். திரையல் என்றால் வெற்றிலை என்று பொருள். அழகிய மென்மையான திரையலை அடைக்காய், இந்த அடைக்காய்னா பாக்கு, பாக்கோடு சேர்த்து கொடுத்து எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்க போறா. அங்க போய் அவன் திரும்பி வர போறது இல்லை. கடைசி உணவு, லாஸ்ட் சப்பர்மான்ல பைபிள்ல, அது போல இறுதியான ஒரு உணவு. அம்மன் திரையலோடு அடைக்காய்த்த மயீரோதியை. அப்பதான் கோவலன் பார்க்கிறான், என்ன பிழை செய்தோம் இந்த பெண்ணுக்கு, இவ்வளவு காலம் இப்பவும் வருத்தி அழைத்து கொண்டு இங்க வந்திருக்கிறோம், இவள் சமைத்த உணவை உண்ணுகின்ற இந்த நிலையை அடைந்தோம் என்று அவனுடைய கண்கள் கசிகின்றன, உள்ளம் வருந்துகிறது. அப்போது வருகிற பொருந்தி, அம்மா கண்ணகி இங்கே வா என்று அவன் அமர்ந்திருக்கிறவன் அவளையே அழைத்து உட்கார சொல்லுகிறான். அதனால வருகிற பொருந்தி கல்லதரத்தம் கடக்க யாவதும் வல்லுனர் கொல்லோ மடந்தை மெல்லடியன. அத்தம் என்றால் வழி என்று பொருள். அத்தம் செல்வோர் அலறத்தாக்கி கைப்பொருளவும் கடவேர் வாழ்க்கை அப்படின்னு பெரும்பாலாற்றுப்படையில வரும். அத்தம் என்பது வழி. கல்லதரத்தம் கற்கள் நிரம்பி, அதர்னாலும் வழிதான், அத்தம்னாலும் வழிதான், ஒரு பொருள் பன்மொழி. கற்கள் நிரம்பிய அந்த வழியில, பரற்கற்கள் நிரம்பிய வழியில நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேனம்மா. கல்லதரத்தம் கடக்க யாவதும் வல்லுனர் கொல்லோ மடந்தை மெல்லடி. உன்னுடைய மென்மையான பாதங்கள் இந்த கற்கள் நிரம்பி இந்த பாதையில நடந்து வருவதற்கு முடிந்ததா? வல்லுனர் கொல்லோ மடந்தை மெல்லடி என வெம்முனை அருஞ்சுரம் போந்ததற்கு இறங்கி
இந்த மாதிரி இவ்வளவு தொலைவு நடந்து வந்ததற்காக வருத்தப்பட்டு எம்முது குறவர் எண்ணுற்றவர்கள் மாயம் கொல்லோ வல்வினை கொல்லோ. உடனே இவளை நினைத்த அந்த நிலையிலேயே பெற்றோர்களை நினைக்கிறான். அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ தெரியல, நீயோ இப்படி இருக்கிற, இப்படி கூட வந்துட்ட, அம்மா அப்பா இப்படி இருக்காங்க. எம்முது குறவர், குறவர் என்பதுல இடையினம் போட்டிருப்பாருங்க. குரு குறவர், குரு அணையர் அவர்கள், அதனால குறவர். எம்முது குறவர், முதுகுறவர் முதியவர்கள், எண்ணுற்றனர்கள் என்ன அடைந்தார்கள், என்ன நிலையை அடைந்தார்களோ என்று சொல்லி மாயம் கொல்லோ வல்வினை கொல்லோ. இது கனவோ என்னவோ தெரியல, நான் வந்திருக்கிறது இப்படி ஒரு துன்பமான நிலை. வல்வினை கொல்லோ, இது நனவாக இருந்தாலும் வல்வினையோ, ஒருவேளை நான் செய்த தீவினையோ. யானுடம் கலங்கி யாவதும் அறியேன், ஒன்னும் தெரியல எனக்கு. இப்பதான் இந்த தொடர்கள் மிக இன்றியமையாது. தன்னை உணர்ந்தவன் பேசுகிறான். வருமொழியாளரோடு வம்பப்பரத்தரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு நச்சு கொண்டேற்கும் நன்னெறி உண்டோ? எனக்கு கூட நல்ல கதி உண்டா? ஏன் வருமொழியாளரோடு சும்மா கேலியா வேடிக்கையாக பேசிக்கொண்டு திரியக்கூடிய விடலைகளோடு நான் திரிந்தேனே. அறிவற்று போய் கடைத்தெருவுல தான் நின்றுட்டு இருந்தான். அதையும் முன்னாலே பார்த்தோம். கடைத்தெருவில் நின்று கொண்டு தன்னை ஒத்த இளைஞர்களோடு சேர்த்து விளையாடி கொண்டிருந்தான். வருமொழியாளரோடு பொருளில்லாத சொற்களை பேசக்கூடியவர்களோடு சேர்ந்து வம்ப பரத்தரோடு புதிய புதிய பரத்தை மாறி அணுகக்கூடிய நடத்தை இல்லாதவர்களோடு, ஒழுக்கம் இல்லாதவர்களோடு, பொச்சாப்புண்டு குறுமொழி கோட்டி சிறு சிறு சொற்களை எல்லாம் சொல்லி, கேவலமான சொற்களை எல்லாம் சொல்லி, நெடுநகை புக்கு அககான்னு அப்படியே பெரிதாக சிரித்து, இப்படியெல்லாம் நான் இருந்தன. நெடுநகை புக்கு பொச்சாப்புண்டு மறந்து எல்லாத்தையும் மறந்தேன். கண்ணகியை மறந்தேன், இல்லறத்தையும் மறந்தேன், எல்லாவற்றையும் மறந்து நச்சு கொன்றேற்கும் நன்னெறி உண்டோ? பொச்சாப்புண்டு பொருளுரையாளர் நச்சு கொன்றேற்கும் நல்ல பொருள் உரை நிரம்பிய சான்றோர்கள் நச்சுன்னு விரும்புகின்ற அதையெல்லாம் கொன்றே இருக்கும் நன்னெறி உண்டோ? எனக்கும் கூட நல்ல கதி கிடைக்குமாம்மா என்று கண்ணகியை பார்த்துக்க. இருமுதுகுற அப்பதான் சொல்றான், இருமுதுகுறவர் ஏவலும் படைத்தேன். தந்தைக்கும் தாய்க்கும் செய்யக்கூடிய பணிவிடைகளை நான் செய்யல. பழுவனும் பாரேன் மாநகர் மருங்கின் எழுகன எழுந்தாய். இப்படி எல்லா குற்றம்னு நான் பார்க்காம புறப்படு அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான், நீ புறப்பட்ட. எழுகன எழுந்தாய், உடனே புறப்படுன்னு நீ புறப்பட்ட. என் செய்தனை கொஞ்சமாவது நீ மறுத்து சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே எல்லாம். அப்பதான் கண்ணகி திரும்ப சொல்ல போறான். இதுகாரும் இது மாதிரி கண்ணகி பேசியதே இல்லை. தொடக்கத்துல மனையரம்படுத்த காதையிலிருந்து இந்த காதை வரையில பேசாத ஒரு கண்ணகியை இப்போது வேறு வகையாக அவ பேச போறான். இதுகாரும் அவனை இடித்து சொல்லவில்லை, அவனுடைய பிழையை சுட்டி காட்டவில்லை. அப்படி காட்டி இருந்தா அவன் அங்கேயே புகார்லேயே திருந்தி இருப்பான். அவன் செய்ததற்கெல்லாம் தலையசைத்தாள். ஆகாத செயல் செய்கிற போது அமைதி காத்தாள். அதுவே அவளுக்கு பெரும் பிழையாக போய்விட்டது. அதனால அந்த செய்தியை நாம பார்க்க போறோம். இதுகாரும் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.